மிடுக்காய் களம் கண்ட காவிய நாயகர்களை சிந்தையில் நிறுத்தி அவைதனில் அமர்ந்திருக்கும் நடுவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்று உங்கள் முன் உரையாற்ற நான் எடுத்துக்கொண்ட விடயம் தளராது உறுதி. இலங்கையின் பூர்வீக குடியான தமிழன ஈழ மண்ணுக்கு சொந்தமில்லாதவன் வந்தேறி என்று பொய் வரலாறுகளை திரித்து தமிழனின் உரிமைகளையும் உயிர்களையும் நாளுக்கு நாள் பறித்துக் கொண்டிருந்தது சிங்களம். தமிழனின் பூர்வீக மண்ணுக்கு வந்தேரிகளாக வந்த சிங்களத்தை எதிர்த்து போர்க்கொடியை தூக்கியது தமிழினம். ஆரம்பத்தில் அகிம்சை வழியில் தொடங்கிய போராட்டத்தை ஸ்ரீலங்கா அரசு நசுக்க அமைதி வழி போராட்டம் ஆயுத போராட்டமாக வெடித்தது. பல ஆண்டுகளாக தமிழ் சிங்கள இனக்கலவரம் தொடர உள்நாட்டு போரை நிறுத்துவதாக அமைதிப்படை எனும் பேரில் பலரக ஆயுதங்களுடன் 1987 ஆண்டு ஈழ மண்ணுக்கு வந்திறங்கியது இந்திய ராணுவம். தமிழ் மண்ணில் அமைதியை நிலைநாட்ட வந்திருப்பதாக கூறிக்கொண்டு இந்திய படை தமது முகமூடிகளை போட்டுக்கொண்டு தமிழரின் உரிமை போராட்டத்தை அடியோடு அழித்தொழிக்க சிங்களத்தோடு கைகோற்று கொண்டு தமிழர் மீது இரவு பகலாக பயங்கரவாதத்தை மேற்கொள்ள தொடங்கியது. அமைதிப்படை தமிழரின் அமைதியை பறிக்க கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு நட்டூழியம் செய்தது. அமைதிப்படையை எதிர்த்து 5 அம்ச கோடிகளை முன்வைத்து காந்தியின் வழியிலேயே உண்ணாண்மை பெருக்க முடிவு செய்தார் திலீபன் மாமா. ஆம், ஊரலு மண்ணில் இராசையா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த பார்த்திபன் எனும் ஈர்ப்பை கொண்ட திலீபன் மாமா அவர்கள் மக்களின் உயிர்களை காப்பதற்காக மருத்துவம் கற்றுக்கொண்டிருந்த வேளையில் ஈழ மண்ணின் விடுதலை விளைவிக்காக தன் உயிரை ஈகம் செய்ய துணிந்தார். காந்தியின் உண்ணாண்மை பிற்கு ஒரு படி மேலாக உணவை மட்டும் தவிர்க்காது நீரையும் மறந்தாது தன் தாய் மண்ணை மீட்கவும் தமிழர்களின் விடுவிற்காகவும் 15/8/1987 அன்று வடதமிழ் ஈழத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டம் நல்லூர் கந்தங்கோவில் முன்றலில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். பல பேர் அவருடைய நோன்பை நிறுத்திவிட எண்ணிய போதும் தளராத மனோரதியுடன் நல்லூர் முன்றலில் புன்னகையுடன் அமர்ந்திருந்து தமிழர்களின் விடுதலை வேட்டை பற்றி ஓயாது உரையாற்றிக் கொண்டிருந்த திலீபன் மாமா 12 நாட்கள் பாரதம் தனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்த நாட்கள் நகர்ந்தன. திலீபன் மாமாவின் உடல் தளர்ந்தது. ஆனால் பாரதத்தின் மனம் மற்றும் இறங்கவில்லை. திலீபன் மாமாவின் கோரிக்கைகளை ஏற்க மறுத்தது பாரதம். ஆனால் தான் எடுத்த முடிவில் தளராத மனோருதியுடன் இருந்த எங்கள் திலீபன் மாமா மெல்ல மெல்ல தனது உயிரை தமிழினத்திற்காக ஈகம் செய்தவரின் உடல் செயலிழக்க 26/9/1987 ஆண்டு தமிழ் மண்ணை விட்டு பிரிந்தது. திலீபன் மாமாவின் உயிர் தனது உயிரை தமிழினத்தின் விடுதலைக்காக மெல்ல மெல்ல அணைத்துக் கொண்ட லெப்டினன்ட் திலீபன் மாமா அவர்கள் ஆகுதியாகி இன்று 38 வருடங்களாகிவிட்டன. ஆனால் அவரது தியாகமும் தளராத உறுதியும் எம்மை விட்டு நீங்காத. நன்றி.